ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை இயேசுவின் நாமத்தில் என் குடும்பத்தின் சார்பிலும் ஷாலோம் ஊழியங்கள் சார்பிலும் தெரிவிப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த மே 1 தேதி உலகமெங்கும் தொழிலாளர்கள் தினம் ஆசரிக்கிறார்கள், வாழ்த்துகிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளாய் அதுவும் குடும்பமாக உங்கள் மத்தியிலே நானும் வந்து பங்கெடுத்து உங்களோடு கூட தேவனை மகிமைப்படுத்த ஆண்டவர் கொடுத்த கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த ஐக்கியத்தை பற்றி நான் அதிகமாக கேள்விப்பட்டிருக்கிறேன். ஏனென்றால் ஷாலோம் ஊழியம் வலதுகைக்கு இடதுக்கு வித்தியாசம் தெரியாத ஜனங்கள், குடிகாரர்கள், கொள்ளைக்காரர்கள், மந்திரவாதிகள், அவங்க பேசுகிற மொழிக்கு எழுத்து கிடையாது, அவர்கள் மத்தியிலே கடந்த 35 வருடங்கள் இந்த ஊழியத்தை நாங்கள் செய்யும்படியாய் கர்த்தர் கிருபை தந்தார். இந்த ஊழியத்திலே நம்முடைய போக்குவரத்து துறையிலே ஊழியம் செய்கிற உங்கள் குடும்பங்கள் சார்பிலே தமிழ்நாட்டில் ஒவ்வொரு இடத்துலையும் அங்கே 10 ஊழியர்கள், பீல் ஆதிவாசி ஊழியர்கள் தாங்கப்பட்டு வருகிறார்கள். அந்த பிரதிஷ்டையை அவர்கள் முடித்து வந்து என்னிடத்தில் சொன்னார்கள், இப்படி ஒரு ஐக்கியத்தை இங்கே நான் பார்த்ததில் ரொம்ப சந்தோஷப்படுறோம், மகிழ்ச்சி தெரிவித்தாங்க. அதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். உங்களில் பலர் இந்த ஷாலோம் ஊழியத்திற்காக ஜெபித்து வருகிறீங்க, எங்கள் குடும்பத்திற்காக ஜெபிக்கிறீங்க, பீல் மக்களை தாங்கி வருகிறீங்க. அநேகர் இண்டிவிஜுவலாகவும் நிறைய பேர் தாங்கி வர்றீங்க, அவர்களுக்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த ஐக்கியத்தை ஒரு சிறிய ஆரம்பமாக தமிழ்நாட்டில் ஆரம்பித்து இன்றைக்கு தமிழகம் எங்கும் இன்றைக்கு எல்லா பிரான்ச்சஸையும் ஆண்டவர் ஆரம்பிக்க உதவி செய்திருக்கிறார். நெகமியாவை போல நாங்கள்லாம் ஃபுல் டைம் ஒர்க்கர்ஸ், நீங்களாம் ஓவர் டைம் ஒர்க்கர்ஸ். நீங்கள் உங்களுடைய நேரத்தை விட்டு அதிகமாக ஓவர் டைம் ஆண்டவருக்காக ஊழியம் செய்கிறீங்க, ஊழியத்தில் பங்கு பெறுகிறீங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த ஊழியத்தின் மூலமாக தாங்கப்படுகிற எல்லா ஊழியர்களுக்காக நன்றி செலுத்துங்க. நான் ஒரு சின்ன வேண்டுதல், ஹோலி லேண்டு டூருக்கு போகிற மாதிரி நீடி லேண்டு டூருக்கு வாங்க. இந்த ஆண்டவர் கொடுத்த எழுப்புதலை வட இந்தியாவில் கண்ணீரோடு ஜெபம் பண்ணி காணிக்க கொடுக்குறீங்க. நீங்கள் ஒரு குழுவாக வாங்க, முடிஞ்ச ஒரு பஸ்ஸை எடுத்துகிட்டு வந்துடுங்க. அல்லேலூயா. ஆமாம், 4 மாவடியில் எங்களுடைய சுதேச ஊழியர்கள் கூட்டுகை மோகன் சிலாசு சொன்னாங்க, எல்லாரையும் ட்ரெயினில் கூட்டிகிட்டு வாங்கன்ட்டாங்க. 1250 பீல் ஊழியர்கள் நாங்கள் ட்ரெயினில் கூட்டிகிட்டு வந்தோம். நீங்கள் வந்து விசிட் பண்ணலாம், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆலயங்கள் இந்த வருஷத்தில் 20 ஆலயம் 4 மாதத்தில் டெடிகேட் பண்ணியாச்சு. நிறைய வாய்ப்பாளர் கொடுத்துருக்கிறார். சிபிஐ என்கொயரி, எதிர்ப்புகள், போலீஸ் கேஸ் நிறைய இருக்குது பிரச்சனை. நாங்கள் ஒவ்வொரு நாளும் நிற்பது தேவ கிருபை தான். ஆனால் நாங்கள் ஒரு குடும்பம் இங்கேருந்து புறப்பட்டு போய் அங்கே 1040 ஊழியர்கள் அங்கே எழுப்பிட்டோம். அதனால் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. தொடர்ந்து நீங்கள் 3 வருஷம் ஜெபம் பண்ணுங்க, 3 வருடங்கள் அதிகமாக தாங்குங்க. முழு பீல் மக்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்வார்கள். இப்போ 1200 சபை இருக்குது. எல்லா ஊழியர்களும் 4 மாவடி வந்தாங்க. அவங்க சொன்னாங்க, ஆளுக்கு ஒரு ஊழியரை இந்த வருஷத்தில் கொண்டு வருவோன்னு சொல்லியிருக்கிறாங்க. 1000 ஊழியர்கள் 2000 மாறுவார்கள். 3 to 5 வருடத்திற்குள் 1 கோடி பீல் மக்கள் ரட்சிக்கப்படுவாங்க. நீங்கள் தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை கொடுப்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. அதே போல் உங்களால் முடியும், ஒரு ஆலயத்தை கட்டி கொடுங்கள். ரிட்டையர்ட் ஆனவுடனே பார்த்தீங்கன்னா 470 ஆலயம் கட்டியிருக்கிறோம். அதில் ஒரு 25 ஆலயங்கள் ரிட்டையர்ட் ஆன பிறகு அவங்களுடைய பணத்தில் ஒரு பகுதியை கொடுத்து ஆலயம் கட்டி கொடுத்துருக்குறாங்க. பெரிய தனவான்கள் அல்ல, உங்களை போல ஆண்டவருக்குடைய பிள்ளைகளாய் ஊழியம் செய்கிறவங்க, வேலை செய்கிறவங்க கொடுக்குற காணிக்கையில் தான் அதை கட்டியிருக்கோம். 4 லட்சம் ரூபாய் கொடுத்தா ஒரு ஆலயம் கட்டிடலாம். உங்களுடைய ஐக்கியத்தின் சார்பில் ஒரு குடும்பம் கோயம்புத்தூர்லேருந்து பிரதர் ஜோசப் அவருடைய குடும்பம் நினைக்கிறேன், ஐயத்தோத்திரம். ஆமாம், நானும் இவர் பெரிய வியாபாரி இல்லைன்னா பெரிய மெல்லிரன்னு நினச்சேன். அவங்க ஒரு சாதாரண வேலை செய்து கொண்டு இருக்கிற உங்களுடைய சார்பில் இருக்கிற ஒரு குடும்பஸ்தர். அவங்க குடும்பத்தின் சார்பில் ராஜஸ்தானில் ஆலயம் கட்டப்பட்டு கொண்டிருக்க, அடுத்த மாதம் டெடிகேட் பண்ணுவோம். நீங்கள் வாங்க, வந்து பாருங்கள். ஒரே ஒரு காரியத்தை கூறி முடிக்கிறேன். இப்போ ஆண்டவருடைய கிருபையில் 1 லட்சம் சிறு பிள்ளைகள் 30,000 வாலிபர்கள் ஆண்டவருக்குள்ள வளர்ந்து வர்றாங்க.
அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்க வச்சுருக்கிறோம். கல்லூரியில் 470 பேர் படிக்கிறாங்க. சிறு பிள்ளைகள் இந்த நாட்களில் VBS ஆரம்பிச்சிருக்கிறோம். இயேசுவே ரட்சகருங்கிற தலைப்பில் 10 பாடங்கள் 10 பாடல்கள் வீடியோ 2000 பேருக்கு ட்ரைனிங் கொடுத்து இப்போ நடந்துட்டுருக்குது. அது 70,000 புஸ்தகம் அடிச்சிருக்கிறோம். உங்கள் எல்லாருக்கும் தெரியும், இருந்தாலும் நான் காட்டுகிறேன். உங்களுக்கு வேணால் இது வாங்கிட்டு போங்க. ஹிந்தி குஜராத்தியில், ஹிந்தி மொழியிலையும் குஜராத்திலையும் இந்த புத்தகங்கள் 3 புத்தகங்கள் அழகாக பிரைமரி ஜூனியர் அந்த 3 தான் பிரிவாக பிரித்து வச்சுருக்கோம். உள்ள அழகான ஸ்டிக்கர் கொடுத்துருக்குறோம் டெய்லி அவங்க ஒட்டுறதுக்கு. அது மட்டும் இல்லை, இது அந்த வால் போஸ்டர், இது அந்த சாங் புக். எல்லா பிள்ளைகளுக்கும் நல்ல சாங் புக் 10 பாடல்கள், வசனத்தை 10 நாள் வசனமும் 10 நாள் படமும் வச்சுருக்கிறோம். இது 1200 செட்டு எல்லாம் இதெல்லாம் பிரிண்ட் பண்ணிடும். ஆண்டவர் இதை ஆசிரியர். அது மாதிரி டீச்சர்ஸ் கைடு 2000 கைடு அடித்தோம். இதெல்லாம் முடிச்சிட்டோம், பிரிண்ட் பண்ணி நடந்துட்டுருக்குது. ஒரு பிள்ளைக்கு 30 ரூபாய் செலவாகுது. கடந்த 3 வருஷம் ஒரு சில ஸ்தாபனங்கள் எங்களுக்கு உதவி செஞ்சாங்க. அவங்க எல்லாம் நிப்பாட்டிட்டாங்க, நாங்கள் உங்களுக்கு செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி. ஒரு பிள்ளைக்கு 30 ரூபாய், 70,000 பிள்ளைகளை நம்ம படிக்க வச்சிட்ருக்கிறோம். இது ஒரு பெரிய பேர்டன் என் மனசில் இருக்குது. இதுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். உங்களால் முடிந்த காணிக்கை அனுப்பி வைங்க. கர்த்தர் உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். இப்பொழுதும் நாம் ஜெபம் செய்வோம். ஒரு நிமிடம். ஏசாயா 55ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிப்போம். உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். இந்த சிறப்பு கூடுகைக்கு நான் ஜெபித்த பொழுது, ஆண்டவரே, தாகத்தோடு வந்திருக்கிற குடும்பங்கள் என்ன வார்த்தையை நான் கொடுக்க வேண்டும் என்று ஜெபித்த பொழுது தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம், தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். எல்லாரும் சொல்லுவோம், தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகள். அல்லேலூயா. ஜெபம் செய்வோம். தகப்பனே, உம்முடைய பாதத்தில் வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. இந்த விடுமுறை நாளிலே உம்முடைய பாதத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம். உம்மை ஆராதித்தோம், உம்மை துதித்து பாடினோம். இப்பொழுதும் உம்முடைய வார்த்தைக்காக காத்து கொண்டிருக்கிற தேவ ஜனங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. நீர் எங்கள் மத்தியிலே பிரசன்னமாய் இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். கர்த்தரை தெய்வமாய் கொண்டுள்ள ஜனம் பாக்கியம் எழுது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். பாக்கியம் பெற்ற ஜனங்களை கொண்டு வந்திருக்கீங்க சுவாமி. நீர் பேசும். உம்முடைய வார்த்தையில் வல்லமை உண்டு, உம்முடைய வார்த்தையிலே கிருபை உண்டு, உம்முடைய வார்த்தையிலே அபிஷேகம் உண்டு. நீர் பேசும், அடியனை மறைத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கும் உங்கள் சந்ததிக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் நீங்கள் செய்கிற வேலைக்கும் ஆண்டவர் அதை தரும்படியாக விரும்புகிறார். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகள். தாவீது நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாத்திரம். அவருடைய ப்ரொஃபஷன் என்னவென்றால் ஆடுகளை மேய்க்க வேண்டும். ஆடுகளை மேய்க்கும் அந்த தொழிலை, ஆடுகளை ஆட்டுக்குட்டிகளை வழிநடத்தி செல்ல வேண்டும். இங்கே நீங்கள் எப்படி, நான் இன்றைக்கி பஸ்ஸில் வந்தேன், சென்னையிலிருந்து பஸ்ஸில் வந்தால் காலையில் சீக்கிரம் வந்துடலான்னு சொல்லி ஏறி உட்காந்தேன். 3 மணி நேரம் லேட். அங்கே சென்னையிலேருந்து புறப்படும் போதே 3 மணி நேரம் லேட். ஆனால் அந்த கண்டக்டர்கிட்ட பேசின உடனே பணிவாக சொன்னாங்க, ஐயா விடுமுறை நாள் ரொம்ப டிராஃபிக் ஆகிடுச்சி. டிரைவர் சொன்னாங்க, ஃபாதர் என்ன அவசரமாக போகணுமான்னு கேட்டாங்க. ஆமான்னு சொன்னேன். அவங்க 2 பேருடைய பேச்சு, அவங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக வழி நடத்துகிறாங்க, எவ்வளோ அழகாக நம்மளை நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் போக முடியுமோ போகலான்னு சொல்லி என்கரேஜ் பண்ணாங்க. எனக்கு அன்பானவர்களே, தாவீது ஆடுகளை ஆட்டுக்குட்டிகளை சரியான பாதையிலே அவன் மேய்த்து செல்கிறான். அவன் கையிலே கொடுத்த வேலையை, அவன் கையில் கொடுத்த பொறுப்பை நிறைவேற்றுகிற ஒரு மனிதனாக காணப்பட்டான். ஆகவே தாவீதை ஆண்டவர் கிருபைகளை கூட்டி கொடுத்தார். அந்த கிருபைகள் என்ன? 1 நாளாகமம் 17ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். தாவீது
ஆண்டவருக்கு ஆலயம் கட்ட வேண்டும் என்று நினைத்த பொழுது ஆண்டவர் கிருபைகளை உடன்படிக்கையாக தாவீதோடு கூட செய்கிறார். அதிலே 10ஆம் வசனத்தை பாருங்கள். இப்போதும் கர்த்தர் உனக்கு வீட்டை கட்டுவார் என்பதை உனக்கு அறிவிக்கிறேன். முதலாவது ஆண்டவர் கொடுத்த கிருபை, கர்த்தர் உனக்கு வீட்டை கட்டுவார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். நம்ம எல்லாருக்கும் ஆண்டவர் வீட்டை கட்டுவார். நம்முடைய வீடை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். முதலாவது கர்த்தருடைய பிள்ளைகள், உண்மையா ஊழியம் செய்கிற தொழிலாளர்களை, வேலை செய்கிறவங்களை, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுக்கிற வாக்குத்தத்தம், கர்த்தர் உனக்கு வீட்டை கட்டுவார். ஒருவேளை வீடை கட்டி வைத்திருந்தால் அந்த வீடை ஆண்டவர் எக்ஸ்பென்ஷன் பண்ணி தருவார். இல்லை என்றால் மேலே அடுக்குகளை கட்டி கொடுப்பார். நல்ல ஒரு ரெனிவேட் பண்ணி உங்களுக்கு ஒரு நல்ல வீட்டை ஆண்டவர் கட்டுவார். இரண்டாவதாக 11ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், உன் புத்திரில் ஒருவனாகிய உன் சந்ததியை எழும்ப பண்ணி ராஜ்யத்தை நிலைப்படுத்துவேன். ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய சந்ததியை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னுடைய பிள்ளைகளை நான் ஆசீர்வதிப்பேன். இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் என்ன ஜெபம் பண்ண வேண்டும் என்று கேட்டால் என் சொல்லுவீங்க, ஐயா நல்ல வீடு இருக்குது, வேலை இருக்குது, சுகம் இருக்குது, எல்லாம் இருக்குது, பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணணும். எல்லாருக்கும் பாரம் பிள்ளைகள், திருமணம் ஆகணும், ரட்சிக்கப்படணும், பேர பிள்ளைகள் கல்யாணம் நடக்கணும். இன்றைக்கு நம்ம எல்லாருக்கும் ஒரு பேர்டன் என்னன்னா நம்முடைய சந்ததி. ஆண்டவர் தாவீதை சொன்னார், உன் சந்ததியை நான் ஆசீர்வதிப்பேன். அதன் பின்பு 12ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், அவன் எனக்கு ஆலயத்தை கட்டுவான், அவன் சிங்காசனத்தை என்றைக்கும் நிலைக்க பண்ணுவேன். நம்முடைய பிள்ளைகள் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுகிற பிள்ளைகளாக மாறுவார்கள். அல்லேலூயா. நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், அபிஷேகம் பெற்று இருக்கிறோம். ஆனால் டிஜிட்டல் வேர்ல்டில் வாழுகிற நம்முடைய பிள்ளைகள், ஐயோ நம்முடைய பக்தி இல்லையே. ஒருவேளை நம்முடைய தாயார், நம்முடைய பெற்றோர்கள் பக்தி வைராக்கியத்தோடு வாழ்ந்தார்கள், நாம் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறோம். ஆனால் நம்முடைய பிள்ளைகளை பார்க்கும்போது கொஞ்சம் கவலை இருக்கும். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், உன் பிள்ளைகள் எனக்கு ஆலயத்தை கட்டுவார்கள், என்னுடைய ராஜ்யத்தை கட்டுவார்கள், என்னுடைய ஊழியத்தை செய்வார்கள். அடுத்தபடியாக பார்க்கிறோம் 13ஆம் வசனத்திலே, கிருபையை நான் விலக பண்ணினது போல அவனை விட்டு விலக பண்ணாமல் இருப்பேன். கிருபை என்றும் நம்முடைய பிள்ளைகளை விட்டு விலகாது. ஆண்டவருடைய கிருபை நம்ம பிள்ளைகளை தாங்கும் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். ஒருவேளை பாரத்தோடு வந்திருப்பீங்க, ஐயோ பிள்ளைக்கு ஆண்டவர் கிருபை பண்ணணும். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் கிருபையை விலகி போட்டேனே, அப்படி இருக்க மாட்டேன், உன் பிள்ளைகள் மீது என் கிருபையை விலக பண்ணாமல் இருப்பேன். அடுத்து கடைசியாக பார்ப்போம் 14ஆம் வசனத்தில், அவனுடைய ராஜ்யபாரம் என்றென்றைக்கும் நிலைத்து இருக்கும். நம்முடைய பிள்ளைகளுடைய பெயர் என்றென்றைக்கும் நிலைத்து இருக்கும். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. கர்த்தர் உனக்கு வீட்டை கட்டுவார், உன் சந்ததியை ஆசீர்வதிப்பார், உன் பிள்ளைகள் எழும்பி ஆலயங்களை, தேவனுடைய ராஜ்யத்தை கட்டி ஊழியம் செய்வார்கள். அவர்கள் மீது இருக்கிற கிருபை நான் விலக்காமல் காத்துக்கொள்ளுவேன். அவர்களுடைய ராஜ்யபாரம் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். ஈசாயின் மகன் தாவீதை ஆசீர்வதித்த தேவன் இன்றைக்கு நம்மையும் நம் குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கும்படியாக இந்த வேளையிலே கடந்து வந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவேதான் தாவீதை பற்றி பரிசுத்த ஆவியானவர் ஒரு அழகான வார்த்தை எழுதி வைத்தார். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிப்போம். அப்போஸ்தலர் 13:22. ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன், எனக்கு சித்தமானவைகளையெல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சியும் கொடுத்தார். எனக்கு ஆண்டவர் ஊழியத்தின் அழைப்பை கொடுத்தார். 20 வயதிலே ஊழியம் செய்ய ஆண்டவர் அழைப்பு கொடுத்தார். வாலிப பிராயத்திலே, வாலிப நாட்களிலே நான் பீகாரிலே, ஹரியானாவிலே நண்பர் சுசேஷ ஜெபக்குழு மூலமாக ஊழியம் செய்தேன். பின்பு IMSல இருந்தேன். இப்பொழுது ஆண்டவர் ஊழியத்தை தந்திருக்கிறார். 1000 சபைகள், 1200 சபைகள், 1000 ஊழியர்கள், 500 சர்ச் கட்டியிருக்கிறோம். 3 லட்சம் ஆத்துமாக்கள் ஞானஸ்தானம் பெற்றிருக்காங்க. கரங்களை வைத்து அல்லேலூயா சொல்லுவோம். எனக்கு அங்கி போடுறதே பிடிக்காது. ஆனால் எங்கே ஆடுகள், எங்கே மெய்ப்பர்களை ஒரு கட்டு அமைப்புகளை கொண்டு வரணுங்கிறதுனால அதை ஷாலம் டயசிஸாக ரிஜிஸ்டர் பண்ணி 3 ஸ்டேட்டில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கோம். பண்ணி அவங்கள மெய்ப்பனாக்குவதற்கு நான் பேராயராக மாற வேண்டும். ஆகவே ஆண்டவர் சொன்னதுனால இந்த பேராயரை ஆண்டவர் மாற்றியிருக்கிறார். இன்றைக்கு சினாடாக ஆண்டவர் மாற்றியிருக்கிறார். ஆனால் உங்களுக்கு அல்ல, நான் அவர்களுக்கு தான் பேராயர். எனக்கு
பேராயர் இல்லை என்றால் மாடரேட்டர் என்று சொல்லுவதை விட ஆண்டவர் என்ன சொல்லணும்? தேவதாஸ் என் இருதயத்திற்கு ஏற்றவன். அவர் பேராயர் என்று சொல்ல மாட்டார், மாடரேட்டர்னு சொல்ல வேண்டாம். என்னை பற்றி என்ன சொல்லணும்? தேவதாஸ் என் இருதயத்திற்கு ஏற்றவன். என் அன்பு சகோதரனே சகோதரியே, இந்த காலை வேளையிலே ஆவியானவர் நம்மை பொறுத்து ஒரு சாட்சி எழுதினால், என் இருதயத்திற்கு ஏற்றவள், உங்கள் பெயரை சொல்லி இருதயத்திற்கு ஏற்றவன் என்று ஆண்டவர் நம்மை குறித்து சொல்லுகிறாராம். ஆண்டவர் அப்படிப்பட்ட சாட்சியை நம்முடையத்தில் எதிர்பார்க்கிறார். நான் அனுதினமும் ஜெபம் பண்ணும்போது, உமக்கு பிரியமானதை நான் செய்யணும், உம்முடைய சித்தம் செய்யணும் என்று நான் எப்பொழுதும் ஜெபித்து ஆண்டவருடைய கையிலே ஊழியத்தை கொடுப்பது உண்டு. பாருங்க, ஆண்டவர் சொல்றார், எனக்கு பிரியமானவன், என் இருதயத்திற்கு ஏற்றவன் என்று சொன்னார். மத்தேயு 1ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? ஆபிரகாமின் குமாரனும் தாவீதின் குமாரனுமாகிய இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை. எனக்கு அன்பானவர்களே, புதிய ஏற்பாடு ஆரம்பிக்கும் பொழுது தாவீதை குறித்து ஒரு சாட்சி எழுதி வைக்கிறார். மத்தேயுவிலே, அப்போஸ்தலர் நடபடிகளிலே எழுதி வைக்கிறார். என் அன்பு சகோதரனே சகோதரியே, இந்த காலை வேளையிலே தாவீதை போல அவருடைய கிருபைகளை பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவருக்காக நான் எப்படி வாழ வேண்டும், நான் எப்படி வாழ்வதை ஆண்டவர் விரும்புகிறார், நான் எப்படி இருந்தால் தாவீதை போல என்னை குறித்தும் ஆண்டவர் சாட்சி கொடுப்பார் என்பதை ஒரு சில காரியத்தை நாம் தியானிப்போம். முதலாவதாக, இந்த தாவீது அவனுடைய வாழ்க்கையை வாசித்து பாருங்கள். நான் பல முறை தாவீதினுடைய வாழ்க்கையை வாசித்திருக்கிறேன். அவன் முழு நேர ஊழியக்காரனாக இல்லாவிட்டாலும் ஆண்டவர் அவனை மெய்ப்பனாக இருந்து அவனை அபிஷேகித்து அவன் இஸ்ரவேலுக்கு ராஜாவாக அவனை உயர்த்தி இருக்கிறார், அவனை ஆசீர்வதித்திருக்கிறார். அவனுடைய வாழ்க்கையிலே தேவன் கண்ட காரியங்கள் என்ன? 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை வாசிப்போம். தாவீது சவுலை பார்த்து, உம்முடைய அடியான் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற போது ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடியும் வந்து மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை பிடித்து கொண்டது. இங்கு நம்ம வாசிக்கிறோம், சவுல் ராஜாவினிடத்திலே தாவீதை கொண்டு போகிறார்கள். அப்பொழுது கோலியாத்தை எப்படி ஜெயிப்பது என்று சொல்லி அவர் பார்க்கிறார். அப்பொழுது ராஜாவினிடத்திலே தாவீது சொல்லுகிறார், இந்த ஆயுத இதெல்லாம் போடுறதுக்கு எனக்கு அபியாசம் இல்லை ராஜாவே, ஒரு விசை என் தகப்பனுடைய ஆடுகளை நான் மேய்த்து கொண்டிருக்கும் போது ஒரு விசை சிங்கமும் கரடியும் வந்தது என்று சொல்லி அந்த சிங்கத்தையும் கரடியும் வாயிலிருந்து எப்படி ஆடுகளை தப்புவித்தான் என்பதை ராஜாவுக்கு சொல்லுகிறார். நான் நினைச்சு பார்க்கிறேன், சவுலை ராஜாவாக அபிஷேகித்த ஆண்டவர் துக்கப்பட்டார், சாமுவேல் துக்கப்பட்டான். இனி ஏன் துக்கப்படுகிறாய் என்று சொல்லி ஆண்டவர் தாவீதை பெத்லகேமுக்கு போய் ஈசாயின் குமாரன் தாவீதை நீ அபிஷேகம் பண்ணு என்று சொல்லி அனுப்புகிறார். நான் நினைச்சு பார்க்கிறேன், எப்படி ராஜாவுக்கு இன்டர்வியூ வைத்தார், எப்படி செலெக்ஷன் பண்ணினார். நான் நினைத்து பார்க்கும் பொழுது எனக்குள் இந்த காரியத்தை வாசித்த பொழுது ஆண்டவர் ஒரு காரியத்தை மனதிலே நினைவுபடுத்தினார். பெத்லகேம் கிராமத்திலே தகப்பனுடைய ஆடுகளை அவன் மேய்த்து கொண்டு இருக்கிறான். ஒருவேளை என் பிள்ளைகளுக்கு ஆடுகளை கொடுத்து மேய்ச்சிட்டு இருக்கும்போது சிங்கம் கரடி வந்தால் என் பிள்ளைகள் எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடி வந்திருப்பாங்க. டேடி டேடி சிங்கம் வந்தது, கரடி வந்தது, நீ வந்துட்டியான்னு சொல்லி நான் அவனை அரவணைச்சிருப்பேன், ஆடை பற்றி கவலைப்பட்டிருக்க மாட்டேன். ஆனால் அவன் சொல்லுகிறான், என் தகப்பனுடைய ஆடுகள், என் தகப்பன் என்னை நம்பி கொடுத்த ஆடுகள், என்னை நம்பி கொடுத்த ஆடுகள், எனக்கு கொடுத்த தொழில், எனக்கு கொடுத்த வேலை, எனக்கு கொடுத்த ரெஸ்பான்சிபிலிட்டியை நான் உண்மையுள்ளவனாய் காத்து கொண்டேன். பாருங்க, அந்த சிங்கம் வந்தது, கரடி வந்தது, எல்லாவற்றையுடைய அந்த வாயை கிழித்து அதன் வாயிலிருந்து ஆட்டுக்குட்டியை காப்பாற்றினேன். அவன் சாட்சி கொடுக்கிறான். நான் நினைச்சு பார்க்கிறேன், அவங்களுடைய அப்பா அதை நினைக்கவில்லை, சகோதரர்கள் அதை பாராட்டவில்லை. ஆனால் பரலோகத்திலிருந்து ஆண்டவர் பார்க்கிறார், ஒரு தகப்பனுடைய ஆட்டுக்காக தன் ஜீவனை கொடுக்கும்படியாக உண்மையாக தொழில் செய்கிற, உண்மையாக ப்ரொஃபஷன் பண்ணுகிற இவன் தான் என்னுடைய ராஜ்யத்தை ஆள வேண்டும் என்று அங்கே ஆண்டவர் தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. என் அன்பு சகோதரனே சகோதரியே, நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்கள் அதிகாரிகள் பார்க்க மாட்டாங்க, சமுதாயம் பார்க்காது, உங்கள் வீட்டில் யாரும் பார்க்க மாட்டாங்க. ஆனால் காட்டுக்குள்ளே அந்த தாவீதை பார்த்த தேவன் உங்களை பார்க்கிற தேவனாய் இருக்கிறார். ஹவ் யூ ஆர் ஃபெய்த்ஃபுல். நாம் எவ்வளவு உண்மை உள்ளவர்களாக இருக்கிறோம்.
நம்ம கையில் ஆண்டவர் ஊழியத்தை கொடுத்திருக்கிறார். இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் மினிஸ்ட்ரி வந்து ஒரு மிகப்பெரிய ஊழியம் உங்கள் கையில் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். உண்மை உள்ளவர்கள் என்று எண்ணி கையை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நான் பேச்சுலராக 5 வருஷம் FMBBயில் இருந்தேன். அதன் பின்பு IMSலே குடும்பமாக இருந்தோம் 10 வருடங்கள். நான் உடனடியாக பேராயராய் மாறவில்லை. அந்த 10 வருடங்கள் நாங்கள் ஸ்தாபனத்திலே உண்மையாக இருந்தோம். IMSலே பணியாற்றி கொண்டிருக்கும் பொழுது கிட்டத்தட்ட 35-37 வருடம். அப்போ முதல் ஆலயம் கட்டுவதற்கு சிமெண்ட் வாங்க வேண்டும். அந்த காலத்தில் டிராப்ட் அனுப்புவாங்க. அது போஸ்ட்டில் மிஸ் ஆயிடுச்சு. அந்த மார்வாடிகிட்ட போய் சொன்னேன், எனக்கு 100 மூடை சிமெண்ட் வேணும், அந்த டிராப்ட் கிடைச்ச உடனே நான் திருப்பி தர்றேன். அவன் ஒரு பிராண்டு சொன்னார், அந்த பிராண்டு அனுப்புன்றேன்னு சொன்னார். ஆனால் வேறு பிராண்டு அனுப்பிட்டார். அது 20 ரூபாய் குறை ஒரு மூடைக்கு. ஆனால் போய் அவன் சண்டை போட்டேன், என்னப்பா நீ சொன்னது ஒரு பிராண்டு, அனுப்புனது ஒரு பிராண்டு. அவன் சொன்னான், இது நல்லா இருக்கும், நான் கேரண்டி. அப்போ நீ விலையை மாற்றி எழுதி கொடுன்னு சொன்னேன். 2000 ரூபாய் பில்லில் அதிகமாக இருக்குது. அவன் சொன்னால் கொடுக்கும்போது பார்த்துக்கலான்னு சொன்னான். அப்புறம் 1 வாரம் கழித்து பணத்தை கொடுக்க போனேன். அப்போ சலேகானா திருத்த வேண்டாம், நீ 2000 ரூபாய் அதிகம் இருக்குது, உனக்கு வச்சுக்கோ. நான் சொன்னேன், இதை திருத்தி கொடுக்கலன்னா உன்ட்ட வியாபாரம் பண்ண மாட்டேன். அந்த ஆள் சொன்னார், திருநெல்வேலியில் இருக்கிற உங்கள் ஐயா பார்த்துக்கிட்டா இருக்காரு. நான் சொன்னேன், என்னை அனுப்பின புது காரியதரிசி பார்க்கவில்லை, என்னை அழைத்த தேவன் பார்த்து கொண்டு இருக்கிறார். என் அன்பு சகோதரனே சகோதரியே, இன்றைக்கு இவ்வளோ பெரிய ஊழியத்தை ஆண்டவர் கைகளில் கொடுத்தார் என்றால் 10 வருடங்கள் உண்மை உள்ளவர்களாய் ஊழியம் செய்தோம். ஆண்டவர் IMS ஸ்தாபனத்திலிருந்து வெளியில் வந்து இந்த ஸ்தாபனத்தை ஆரம்பித்து கொடுத்தார். 34 வருடங்கள். அங்கிருந்து விலகும்போது ஆண்டவர் சொன்னார், ஒரு 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 குண்டூசி கூட எடுக்கக்கூடாது, ஒரு ஆத்மா கூட தொந்தரவு பண்ணக்கூடாது, எல்லாவற்றையும் கொடுத்து விட்டு நான் காட்டுகிற அந்த பேய் பங்களாவுக்கு போன்னு சொன்னார். அடுத்த தாலுகா அந்த மலைக்கு போன்னு சொன்னார். ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்தேன். நம்முடைய ஊழியத்தில், நம்முடைய வாழ்க்கை பாதையிலே, குடும்பத்திலே நாம் உண்மை உள்ளவர்களாக இருக்கிறோமா? ஆர் வி ஃபெய்த்ஃபுல் பிஃபோர் காட்? நாம் உண்மையாக ஆண்டவர் கொடுத்த, அவன் சொன்ன என் தகப்பனுடைய ஆடுகள். ஒருவேளை உங்களுக்கு வாகனங்களை கையில் கொடுத்துருக்கலாம் கவர்மெண்ட், ஆனால் ஆண்டவர் உங்கள் கையில் கொடுத்திருக்கிறார். உங்கள் பையில் பொறுப்பை கொடுத்திருக்கிறார். தேவன் கொடுத்த பொறுப்பு. அதை நாம் உண்மையாக செய்யும் பொழுது அது மல்டிப்ளையாக ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். தாவீதை, அந்த மேய்ப்பனாக இருந்த தாவீதை சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜாவாக உயர்த்தினார். இருதயத்துக்கு நல்லவன், என் இருதயத்திற்கு ஏற்றவன் என்று ஆண்டவர் அவனை குறித்து சொன்னார். 2 சாமுவேல் 5:10 வாசிப்போம். தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தார், சேனைகளின் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அல்லேலூயா சொல்லுவோமா? நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். அதற்கு காரணம் சேனைகளின் கர்த்தர் தாவீதோடு கூட இருந்தார். என் அன்பு சகோதரனே சகோதரியே, ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, உனக்கு நான் சொன்னதை நிறைவேற்று வரைக்கும் நான் உன்னை கைவிட மாட்டேன்னு ஆண்டவர் பிராமிஸ் பண்ணியிருக்கிறார், நடத்தி வருகிறார். இந்த கர்த்தர் தாவீதோடு கூட இருந்தார். தாவீதோடு கூட கர்த்தர் இருந்தார் என்றால் தாவீதும் ஆண்டவரோடு கூட இருந்தான். தாவீதுனுடைய கேரக்டரில் ஒரு நல்ல கேரக்டர், இன்னொரு கேரக்டர் என்னன்னு கேட்டால், அவனுடைய வாழ்க்கையிலே எல்லா நாட்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் ஆண்டவரிடத்தில் விசாரிப்பான். ஆண்டவரே நான் இதை செய்யலாமா, ஆண்டவரே நான் இப்படி பண்ணலாமா, ஆண்டவரிடத்தில் விசாரிப்பான். எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் ஊழியத்தில் இந்த கேரக்டரை படித்து தான் நிறைய காரியம் ஊழியத்தில் ஆண்டவர்கிட்ட கேட்பேன். அவர் பதில் கொடுக்கிற தேவன். 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்தில் நம்ம எல்லாருக்கும் தெரியும், சிக்லாக்கில் எல்லாரும் அந்த பெலிஸ்தேர்கள் வந்து எல்லாத்தையும் கொள்ளையடிச்சிட்டு போயிட்டாங்க. அவருடைய மனைவி பிள்ளைகள் எல்லாம் கொண்டு போயிட்டாங்க, எல்லாத்தையும் கொண்டு போயிட்டாங்க. தாவீது வருகிறான். வேதம் சொல்லுகிறது, அவன் பலனில்லாத அளவுக்கு அழுது விட்டான். இன்னும் பார்க்குறோம், அங்கே எல்லா சொந்தக்காரங்க கல்லை தூக்கி எறிகிறாங்க. ஒரு தலைவனாக ஆண்டவர் அபிஷேகித்த ஒரு ஊழியக்காரை தெரியும், இருந்தாலும் கல்லை எறிகிறாங்க, அவனை தூஷிக்கிறாங்க. அவனும் பலன் இல்லாமல் அழுகிறான். என் அன்பு சகோதரனே, ஒருவேளை வாழ்க்கை பாதையிலே, உங்களுடைய ஊழியத்தின் பாதையிலே நீங்கள் கசப்பான காலகட்டத்தில் கடந்து வந்திருக்கலாம். ஏன் இந்த பாடுகள், ஏன் இந்த கஷ்டங்கள் என்று நினைத்திருக்கலாம். ஆண்டவர் தானே அபிஷேகித்தார், ஆண்டவருக்காகத்தானே செய்கிறோம், ஏன் இந்த பாடுகள்? சிறைப்பட்டு போகின ஒரு பயங்கரமான சூழ்நிலை. ஆனால் வேதம் சொல்லுகிறது,
தாவீது பலன் இல்லாமல் அழுது விட்டு ஆண்டவரிடத்திலே விசாரிக்கிறான். ஆண்டவரே, நான் பின் தொடரலாமா என்று விசாரிக்கிறான். ஆண்டவர் சொன்னார், நீ பின் தொடர், நீ எல்லாவற்றையும் திருப்பி கொள்ளுவாய். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்ன உடனே பாருங்க, பலனில்லாத அவன் ஒரு புது பலனோடு கூட அங்கு போய் சகலவற்றையும் திருப்பி கொண்டான். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. இந்த காலை வேளையிலே நீங்கள் சகலவற்றையும் திருப்பிக் கொள்வீர்கள். எவைகளை இழந்து விட்டோம் என்று நினைக்கிறீங்களோ, எந்த வேலைக்கு ப்ரமோஷன், எந்த உயர்வு இல்லை, எந்த காரியத்தில் கீழாக மாறிவிட்டீர்களோ, ஆண்டவர் உங்களை சகலவற்றையும் திருப்பிக் கொள்ள வைப்பார். அல்லேலூயா. தாவீது ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டார். அவர் ஒரு வீடு கட்ட வேண்டும். அப்பொழுது பாருங்க, ராஜானா சகலமும் அவருக்கு தான். சிட்டி, டவுனு, கிராமம், நதிகள் ஓடுற இடம் எல்லாம் அவருக்கு தான். அவரே பார்த்து நல்ல இடத்துல கட்டலாம். ஆனால் பாருங்க, 2 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 1 வசனத்தை வாசிப்போம். பின்பு தாவீது கர்த்தரை நோக்கி, நான் யூதாவின் பட்டணங்கள் ஒன்றிலே போய் இருக்கலாமா என்று விசாரித்தான். அதற்கு கர்த்தர், போ என்றார். எவ்விடத்திற்கு போகலாம் என்று தாவீது கேட்டதற்கு அவர், எப்ரோனுக்கு போ என்றார். தாவீது கேட்கிறான், யூதாவின் பட்டணத்தில் போய் குடியிருக்கலாமா? ஆண்டவர் சொன்னார், ஓகேன்னு சொல்லிட்டார். எக்ஸ்கியூஸ் மீ ஆண்டவரே, எந்த ஊரு பேர் சொல்லுங்கிறான். ஆண்டவர் என்ன ஊர் சொன்னாரு? எப்ரோன். எல்லாரும் சொல்லுங்க. அல்லேலூயா. ராஜாவாக இருந்து எல்லாம் அவருக்குரியதான் இருந்தாலும் பாருங்க, ஆண்டவரத்தில் விசாரிக்கிறாங்க. நம்ம வீடு கட்டணுமா, லேண்டு வாங்கணுமா, ஆண்டவர்கிட்ட விசாரிக்கணும். ஆண்டவரே, வாங்கலாமா, எந்த ஊரில் வாங்கணும், எந்த இடத்துல வாங்கணும். நம்முடைய ஆண்டவர் பெயர் சொல்லுகிற தேவன். இன்னைக்கு இஸ்ரேலுக்கு போக ஆண்டவர் உதவி செய்தார். இன்னைக்கும் அந்த ஹெப்ரோன், சிட்டி ஆஃப் டேவிட், இன்னைக்கு அங்கே இருக்குது. ஹல்லேலூயா. ஆண்டவரிடத்தில் விசாரித்தான், வீடு கட்டுவதற்கு விசாரித்தான். அது மட்டுமல்ல, 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரத்திலே நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது பெலிஸ்தியர்கள் வருகிறார்கள். அவங்க படையை கொண்டு வர்றாங்க. தாவீது கிட்ட நல்ல ஒரு சேனை, நல்ல தளபதி, ஆயுதங்கள் எல்லாம் இருக்குது. அவர் ஆர்டர் கொடுத்தா போதும், ரெடியாக இருக்கும் மிலிட்ரி. ஆனால் சேனாதிபதிகிட்ட சொல்கிறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுப்பா. அவங்க போய் வேதத்தில் வாசிக்கிறோம், அவர் போய் ஜெபம் பண்ணுறார், ஆண்டவரிடத்தில் விசாரிக்கிறார். 18 நீங்கள் வாசித்தீங்கன்னா, தாவீது விசாரித்தான். ஆண்டவரே, போகலாமா? ஆண்டவர் சொன்னார், போ, நீ வெற்றியை சுதந்திரித்துக் கொள்வாய். அங்கே பார்க்கிறோம், பெலிஸ்தரை முறியடித்து விட்டார்கள். 2 வசனம் கழித்து மறுபடியும் வர்றாங்க. நல்ல கவனிங்க. மறுபடியும் வந்த உடனே மறுபடியும் ஆண்டவர்கிட்ட விசாரிக்கிறோம். நம்மள இருந்தால் என்ன பண்ணியிருப்போம்? நம்முடைய எக்ஸ்பீரியன்ஸ், நம்முடைய அனுபவம். போன தடவை யாருப்பா போன, அவங்களெல்லாம் குரூப்பை வச்சுக்கோ. போன தடவை எப்படி போனீங்க, அப்படி போங்க. எவ்வளோ இருக்குது, எல்லாம் இதெல்லாம் போதுமா, அப்படி விசாரிச்சிருப்போம். He never depend upon the experience. எனக்கு அனுபவம் இருக்கிறது என்கிற ஆணவத்திலே அவன் படையை அனுப்பவில்லை. மறுபடியும் ஆண்டவரிடத்திலே விசாரிக்கிறான். ஆண்டவரே, போகலாமா? எனக்கு பவர் இருக்குது, எனக்கு மேன் பவர் இருக்குது, மணி பவர் இருக்குது, ஞானம் இருக்குது, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸ்டில் ஐ நீட் யுவர் டச். உங்களுடைய தொடுதல் வேண்டும். ஆண்டவர் சொன்னார், இப்பவும் போ, பின்னாலோடி போன்னு சொன்னார். பின்னாக போ. ஆண்டவரிடத்திலே போர் புரிவதற்கு கூட விசாரிக்கிறான். 7ஆம் அதிகாரத்தில் 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, ஆலயம் கட்டணும். பொண்ணு வெள்ளியும் அவருடையது, லேண்ட் அவருடையது, இன்ஜினியர், மேன் பவர் எல்லாம் இருக்குது. ஆனாலும் ஆலயம் கட்டணும்னு ஆசை இருக்குது. ஆனால் லீடிங் இல்லை. அவன் நாத்தான்கிட்ட போய் கேட்குறாரு, நாத்தான், நான் இது நிறைய காரியம் கேட்பேன், ஆண்டவர் பேசுவார், லீடிங் இருக்கும், ஆனால் இதில் ஒன்றுமே லீடிங் இல்லையே. நாத்தான் சொல்ல, சரி நீ போய் நல்லா தூங்குங்க. நாத்தான்கிட்ட கர்த்தர் பேசினார், நீ ஆலயத்தை கட்டக்கூடாது, உன் மகன் கேட்டுவான். தாவீதினுடைய வாழ்க்கையில் இன்னொரு நல்ல காரியம் என்ன தெரியுமா? அவன் தீர்க்கதரிசிகளை, தேவ ஊழியர்களை மதிக்கிற ஒரு மனிதன். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, என் இருதயத்திற்கு ஏற்றவன் என்று ஆண்டவர் சொல்ல காரணம் என்ன தெரியுமா? தீர்க்கதரிசிகளை கனப்படுத்துவான், ஊழியக்காரரை கனப்படுத்துவான். ஊழியக்காரருக்கு விரோதமாக ஒரு நாளும் பேச மாட்டான். பாருங்க, அந்த ராஜா பாவம் செய்தார். நாத்தான் ஒரு ஊமையை சொல்லி, நீயே அந்த மனிதன் கர்த்தர் சொல்றாருன்னு, டேய் இங்க வா உள்ள, நான் ராஜா, இந்த காரியத்தை வெளியில் சொல்லாத,
நீ எப்படி சொல்கிறதுன்னு சொல்லி அவனை மிரட்டலை, அவனை கீழ்ப்படுத்தலை, அவன்கிட்ட விரோதிக்கலை. அப்படியே தீர்க்கதரிசியின் வார்த்தையை தேவனுடைய வார்த்தையாய் ஏற்றுக்கொள்ளுகிறான். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இந்த கடைசி காலத்தில் தேவனுடைய தீர்க்கதரிசிகளை, தேவனுடைய ஊழியர்களை நாம் கனப்படுத்த வேண்டும், கனவீனப்படுத்தக்கூடாது. நமக்கு ஒன்றுமே இல்லையா, நம்ம வாயை மூடிக்கிடணும். தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட சவுல், அவருக்கு நல்லா தெரியும், தாவீதுக்கு நல்லா தெரியும், சவுல் பாவம் செய்தார், கீழ்ப்படியாமல் போனார், பெருமை கொண்டார், கர்த்தர் அவனை அடித்தார், என்னை அபிஷேகித்து விட்டார். ஆனாலும் கூட அவன் சொல்லுகிறான், கர்த்தரால் அபிஷேகம் பண்ணினவர் மீது என் கரத்தை நான் வைப்பதில்லை, அவரை நான் குற்றப்படுத்துவதற்கு நான் யோக்கியம் அல்ல என்று சொல்லி கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களை குறித்து எச்சரிக்கை உள்ளவனாக, கனப்படுத்துகிறவனாக. என் அன்பு சகோதர சகோதரியே, தேவனால் அபிஷேகப்பட்ட ஊழியர்களை குறித்து பேசுவதற்கு கூட நமக்கு அதிகாரம் இல்லை. அவன் அந்த தீர்க்கதரிசி சொன்ன உடனே நான் தப்பு பண்ணிட்டேன், தீர்க்கதரிசியை ஏற்றுக்கொண்டான். இங்கு பார்க்கிற அந்த ஆலயத்தை கட்டுவதற்கு ஆண்டவர் ஆலோசனை கொடுத்தார். நீ கட்டக்கூடாது, உன் மகன் கட்டணும். நம்ம கையில் பணம் இருக்கிறதுனால எல்லா இடத்துக்கும் கொடுத்துடக்கூடாது. ஊழியத்துக்கு கொடுக்கறதுக்கு முந்தைய ஜெபம் பண்ணணும். எந்த ஊழியத்தில் நல்ல நிலத்தில் விதைக்கணும் சொல்லுங்க. ஆமாம், நான் ஊழியத்துக்கு, எங்கள் ஊழியத்திலேருந்து கொஞ்சம் பகுதியை நான் ஊழியத்துக்கு அனுப்புவேன். நான் ரொம்ப ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவர் சொல்லுவார், இந்த யூபியில் இருக்கிற அந்த ஊழியக்காரன் கஷ்டப்படுறான், அவனுக்கு அனுப்புன்னு சொல்லுவார். பீகார் பக்கத்தில் ஜார்க்கண்டில் ஒரு ஆலயம் கட்டுற கஷ்டப்படுறாரு, அவனுக்கு கொஞ்சம் நீ காணிக்க அனுப்புன்னு சொல்லுவார். ஆலயம் கட்டுவதற்கு கூட, ஊழியத்துக்கு கூட ஆண்டவர்கிட்ட ஆலோசனை கேட்கிறவனாக இருக்கிறான். இன்னும் பின்னாடி வாசித்தீங்கன்னா, தாவீதினுடைய காலத்தில் பஞ்சம் வந்தது. உடனே மந்திரியை எல்லாம் கூப்பிட்டு ஸ்கேர்சிட்டி போடுங்க, சப்சிடி கொடுங்கன்னு சொல்லலை. ஆண்டவரத்தில் விசாரிக்கிறான், ஆண்டவரே ஏன் இந்த பஞ்சம்? ஆண்டவர் சொன்னார், சவுலின் காலத்தில் உள்ள சாபம், அதுக்கு நீ நிவர்த்தி செய் என்று சொன்னார். என் இருதயத்திற்கு ஏற்றவன் கர்த்தர் தாவீதோடு கூட இருந்தார். தாவீதோடு கூட கர்த்தர் இருந்தார். தாவீதோடு கூட கர்த்தர் இருந்தார். அவன் விருத்தி அடைந்தான். இன்னைக்கு உங்க கூட ஆண்டவர் இருக்கணும்னா எந்த காரியத்தையும் ஆண்டவரத்தில் விசாரிக்கிறோமா? நம்ம விசாரிக்கணும். ஆண்டவர் பேசுவார். ஒரு முறை ஃபாதர் பெர்க்மான்ஸ் அவர்கள் நம்ம ஊழியத்தை ரொம்ப நேசிப்பாங்க. ஒரு 20-25 வருடங்களுக்கு முன்பாக அவங்கள பார்த்த நாட்களில் நான் ஃபீல்டுக்கு வாங்கன்னு கூப்பிடுவேன். தேவராசும் வரையணே, தேவராஸ் நீ இல்லை அப்படி கூப்பிடாத, கர்த்தர் எனக்கு சொன்னால் நானே வந்துடுவேன்பாங்க. அதுக்கப்புறம் நான் கூப்பிடல் விட்டுட்டேன். எந்த ஊழியனாலும் முதல் காணிக்க அனுப்பிடுவாங்க. திடீர்னு அப்போ ஃபோன் வந்தது, மேற்கு இந்தியாவை காட்டிட்டார் ஆண்டவர், உன்னைய காட்டிட்டார், நான் 1 வாரம் வரேன்ட்டார். ஐயா கிட்ட 1 வாரம் டேட் கிடைக்கிறது அந்த காலத்தில் 1 நாள் கிடைக்கிறது கஷ்டம். 1 வாரம் வரேன்ட்டார். அப்போ தான் ரொம்ப பெர்சிக்யூஷன், பயங்கர எதிர்ப்பு, ஊழியெல்லாம் பண்ண முடியாது. அப்போ நாங்கள் குடும்பமாக போய் ஜெபம் பண்ணோம். எப்பொழுதும் நாங்கள் ஜெபிக்கும்போது ஒரு தேவதூதன் வந்து எங்களுக்கு எழுதி கொடுப்பார். அது எங்களுடைய ஊழியத்தில் அது ஒரு ஆசீர்வாதம். அப்போ 3 நாள் நினைத்து போனோம். 2வது நாள் ஒரு தேவதூதன் ஸ்க்ரோல் மாதிரி கொண்டு வந்து ஃபாதர் பெர்க்மன்ஸை அக்செப்ட் பண்ணுங்க, ஊழியர் கூட்டம் மெகமதாபாத்ங்கிற இடத்துல ஒரு சென்டர் இருக்குது, அங்கே வைங்க. 3 மாநிலத்திலையும் போலீஸ் பெர்மிஷனோட ஊழியத்தை கன்வென்ஷன் வைங்க. இது வரைக்கும் நாங்கள் போலீஸ் பெர்மிஷன் வாங்கினதெல்லாம் கிடையாது, முதல் தடவையாக வாங்கியிருக்கோம். ராஜஸ்தானில் கோயிக்காங்கிற இடத்துல ஒரு மீட்டிங் வச்சுருந்தோம். 5000 பேர் வந்திருந்தாங்க. அப்போது அந்த பிஷப்பு, இப்போ அவர் பிஷப்பு, அப்போ சீனியர், அவர் வந்து சொல்கிறாரு, சார் 2 போலீஸும் பயங்கரமான ஆட்கள், அவன் பாருங்கள் கையில் நோட்டு வச்சு எல்லாம் எழுதிட்டு இருக்கிறான், நீங்கள் பேசுகிறதெல்லாம் எழுதுவான், கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும்னு சொல்லி. அப்போ ஒரு மாட்டு வண்டியில் ஒரு மனிதன் செத்து போய்விட்டான் என்று டாக்டர் கைவிட்டுட்டார். அவன் அப்படியே உயிர் போகிற நிலைமையில் இருக்கான். என்னப்பா நடக்குதுன்னு, இங்கே சுகமளிக்கும் கூட்டம் ஃபாதர் வந்திருக்காருன்னு சொன்னோன்னே அவனை அப்படியே கொண்டு வந்து முன்னாடி படுக்க வச்சுட்டாங்க. இந்த ஊழியக்கார் வந்து என் காதுக்குள்ள, சார் அவன் சாகிற மாதிரி இருக்கிறான், இங்கே வேறு சத்தம் போடுற சத்தத்தில் குறை உயிரும் போயிரும் போல இருக்கு. ஃபாதர் வந்தார், சொல்லவா வேணும், எங்கள் மக்கள்லாம் நடனம் ஆடுவாங்க, நம்மளை மாதிரி நின்றுக்கிட்டே பாட்டு படிக்க மாட்டாங்க, நல்லா நடனம் ஆடி பாட்டு பாடுவாங்க.
இயேசு ராஜா ஆயேகேன்னு சொல்லி அவர் ஹிந்தியில் அந்த பாட்டை போட்டதான் அவ்வளோ பேர் ஆடுறாங்க. தன்யவாது கர்த்தாகு இயேசு தண்டி என்று சொல்லுகிறேன் நாதான் போட்டோன்னே அவ்வளோ பேர் ஆடுறாங்க. பெண்கள், ஆண்கள், வயதானவங்க, சிறுபிள்ளை எல்லாம் ஆடுறாங்க. ஃபாதர் ஆடுறாரு, மேடையில் எல்லா ஊழியக்காரங்க ஆடுறாங்க. நான் மட்டும்தான் ஆடலை. நான் அந்த ஆளை பார்த்துக்கிட்டே இருக்கேன். 2வது பாட்டு பாடும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஆள் எழும்பி உட்கார்ந்துட்டு கையை அசைக்கிறார். 3வது பாட்டுக்கு எழும்பி நின்றுட்டார். இதை அந்த போலீஸ்காரன் போய் இன்டர்வியூ பண்ணுறான். என்னையா? ஐயா, நான் செத்து போக வேண்டிய ஆளியா, இங்கே வந்தேன். யார் உன்னை என்ன சொன்ன? ஒன்றுமே சொல்லலை. எல்லாரும் துதித்தாங்க, வல்லமை இறங்கி வந்துச்சு. அந்த போலீஸ்காரன் தான் முதல்ல வந்து ஃபாதர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினார். விசாரித்தான், ஸ்க்ரோலில் எழுதி கொடுத்தார் ஆண்டவர். 35 வருடங்கள் இவ்வளவு எதிர்ப்புகள் உள்ள இடத்துல நாங்கள் நிற்கிறோம் என்றால் ஆண்டவரத்தில் நாங்கள் கேட்கும் போதெல்லாம் பேசுகிற தேவன் அவர். ஆண்டவரத்தில் விசாரிங்க. ஒருவேளை விசாரிக்காமல் சில காரியத்தை செய்துட்டோமே, வருத்தப்படுறீங்களா? இந்த செய்தி முடியும் பொழுது ஆண்டவர் உங்களை தேற்றுவார், உங்களை தூக்கி எடுப்பார், இழந்தவைகளை கொடுப்பார். அடுத்தபடியாக தாவீதினுடைய வாழ்க்கையிலே சங்கீதம் 18:1 வாசிப்போம். என் பலனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூறுவேன். ஆகவே தான் தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொன்னார். 2ஆம் வசனத்தில் அவர் பெரிய லிஸ்டே போட்டார். என் கோட்டை, என் பலன், என் துருகம், எனக்கு எல்லாம் நீர்தான் ஆண்டவரே. தாவீது ஆண்டவரை நேசித்தான். நம்ம ஆண்டவரை நேசித்தோம் என்றால் நம்முடைய வாழ்க்கை வித்தியாசமாக இருக்கும். எவ்வளவு நேசிக்கிறோம்? நீங்கள் எவ்வளோ பேர் இயேசுவை நேசிக்கிறீங்கன்னு கேட்டால் எல்லாரும் கையை தூக்கிடுவீங்க. ஆமென். எங்கள் ஷாலோம் சபை போதகர்கிட்ட நான் அன்றைக்கி சொன்னேன், நமக்கெல்லாம் பாஸ்டர்ஸ் எல்லாருக்கும் ஒரு மீட்டர். அந்த காலத்தில் நான் பையனாக இருக்கும்போது ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போவாங்க. அப்போ இந்த தெர்மாமீட்டர்னு ஒன்று கண்ணாடி குச்சி மாதிரி இருக்கும், அது வாய்க்குள்ளே வச்சு நான் ரொம்ப அழுவேன். டே கடிச்சிடாதம்பாங்க. அதில் பார்த்தா தெரியும் எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்குன்னு. அந்த மாதிரி பாஸ்டர்ஸ்க்கெல்லாம் ஒரு மீட்டர் கொடுத்து சபை மக்கள் எல்லாம் உள்ளே வரும்போது அந்த லவ் மீட்டர் அதை போட்டு பார்க்கணும் எல்லோரும் எவ்வளவு காட்டுதுன்னு சொல்லி. நிறைய பேர் ஃபெயிலாக இருப்போம். எல்லாம் காட்டு 10%, 20%, 90% யார், 100% யார்? எல்லாரும் ஆண்டவரை நேசிக்கிறோம். எவ்வளவு நேசிக்கிறோம்? முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலனோடு நாம் ஆண்டவரிடத்திலே அன்பு கூறுகிறோமா? ஒரு பாவியான ஸ்திரீ பரிசேயன் வீட்டிலே வந்த பொழுது அவள் என்ன செய்கிறாள்? கண்ணீரால் பாதத்தை கழுவி கலைமயிரை வைத்து துடைக்கிறாள், முத்தமிடுகிறாள். தன்னிடத்தில் வந்த விலையேறப்பெற்ற நறுமண தைலத்தை உடைத்து ஊற்றுகிறாள். ஆண்டவர் சொன்னார், இவள் என்னிடத்தில் மிகவும் அன்பு கூர்ந்தாள். நீங்கள் ஆண்டவரை நேசிப்பீங்கன்னா நீங்கள் ஜெபிக்கிற ஜெபம் வித்தியாசமாக இருக்கிறோம், நீங்கள் வேதத்தை வாசிப்பது வித்தியாசமாக இருக்கும், நீங்கள் ஆண்டவருக்கு கொடுப்பது வித்தியாசமாக இருக்கிறோம். பேதுருவை பார்த்து ஆண்டவர் கேட்டார், Do you love me? நீ என்னை நேசிக்கிறாயா? இந்த படகு, இந்த அலை, இந்த மீனவர்கள், இந்த மீன், இவைகளை விட நீ என்னை அதிகமாய் நேசிக்கிறாயா? இந்த இனப்பட ஜந்துக்களை காட்டிலும் என்னிடத்தில் அதிகமாய் நேசிக்கிறாயா? 3 முறை கேட்டார். உம்மை நேசிக்கிறேன் என்று அன்றைக்கு அப்படியே எல்லாவற்றையும் விட்டு ஆண்டவருக்காக ஜீவனையே கொடுத்தார், இரத்த சாட்சியாய் மரித்தார். நாம் ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுகிறோமா? சற்று சொந்தித்து பார்ப்போம். எனக்கு சொந்த ஒரு சிவகாசி. என்னுடைய வாலிப பிராயத்தில் பிஸ்னஸ் பண்ண ஆரம்பித்தேன். கேலண்டர், கீ செயின், புக்ஸ் எல்லாம் எடுத்து வியாபாரம் பண்ண ஆரம்பித்தேன். நல்ல பணம் சம்பாதித்தேன். அப்பொழுதுதான் என்னை ஆண்டவர் பெயர் சொல்லி ஊழியக்காரன் ஆக்குவேன் என்று அழைத்தார். நான் நினச்சேன் 20 வயசில் ஊழியத்துக்கு போகக்கூடாது, 40 வயசில் போகணும். முதல்ல வீடு கட்டி, திருமணமாகி, கார் வாங்கி, பந்தாவா நிற்கணும். ஆனால் ஊழியத்துக்கு கொடுக்கணும். இந்த மாதிரி ஊழியத்துக்கு வேறு வந்தாங்களா, ஒரு ஆலயம் கட்டணும், ஒரு மிஷினரியை தாங்கணும். அப்போது ஒரு மிஷினரி கூட்டத்தில் நான் பங்கெடுக்கும்போது ராக்லன் மிஷினரி, அவர் இங்கிலாந்து நாட்டிலிருந்து, அயர்லாந்திலிருந்து காணிக்கை கொடுத்து நம்ம தமிழ்நாட்டுக்கு அனுப்புவார். ஒரு நாள் அவர் காணிக்கையெல்லாம் அந்த தட்டில் எடுத்து ஆல்டரில் வந்து கொடுக்குறார். அப்போ குருவானவர் அதை வாங்குவதற்கு வரும் பொழுது ஒரு குரல், ராக்லன், உன்னுடைய பணம் அல்ல, உன் கையில் இருக்கிற காணிக்கை அல்ல,
நீ எனக்கு வேணும், நீ என்னை நேசிக்கிறாயா என்று ஆண்டவர் கேட்டார். காணிக்கையோடு கூட அவர் தன்னையும் ஒப்பு கொடுத்தார். சிவகாசி பகுதியிலே தொப்பியிலே கூழ் வாங்கி இரத்த வாந்தி எடுத்து ஊழியம் செய்து வடநெல்லை அப்போஸ்தலனாக ஊழியம் செய்திருக்கிறார். அதை கேட்ட உடனே ஆண்டவர் என்னிடத்தில் கேட்டார், நீ கொடுக்கிற காணிக்கை அல்ல தேவதாஸ், உன் வாழ்க்கை வேணும். கோதுமை மணியாய் மரித்த ராக்லன் உன்னை கோதுமை மணியாய் எழுப்பி இருக்கிறார், நீ வேண்டும். என் அன்பு சகோதரனே சகோதரியே, ஊழியத்திற்காக காணிக்கை கொடுக்கலாம். ஆனால் ஆண்டவர் உன் வாழ்க்கையை கேட்கிறார். உன் ஆத்மா விலையேற பெற்றது, அதற்காக நான் ஜீவனை கொடுத்தேன். Your soul is so important than your ministry, than your offering. இந்த காலை வேளையிலே ஆவியானவர் உங்களோடு கூட பேசுகிறார். அடுத்தபடியாக பார்க்கிறோம் 1 நாளாகமம் 29:3 என் தேவனுடைய ஆலயத்தின் மேல் நான் வைத்திருக்கிற வாஞ்சை. தாவீது சொல்லுகிறான், நான் என் தேவனுடைய ஆலயத்தின் மீது வைத்த வாஞ்சை. சொல்லுங்க, ஆலயத்தின் மேல் வைத்த வாஞ்சை. ஆலயம் கட்டணும்னு ஒரு வாஞ்சை, ஆலயத்தின் மீது ஒரு வாஞ்சை. டேபர்னக்கிள், அதில் தான் ஆண்டவருடைய பிரசன்னம் இருக்குது. நான் அரண்மனையில் இருக்கிறேன், ஒரு ஆலயம் கட்டணும், என் ஆண்டவருக்கு கட்டணுங்கிற வாஞ்சை. என் அன்பு சகோதரனே சகோதரியே, 7.5 லட்சம் கிராமங்கள், 7.5 லட்சம் கிராமங்கள், 4 லட்சம் ரூபாய் கொடுத்தா போதும். சால ஊழியம் மட்டுமல்ல, எத்தனையோ மிஷினரி ஸ்தாபனங்களை ஆண்டவர் வைத்திருக்கிறார். 7.5 லட்சம் கிராமம். நிறைய கிராமத்துக்கு நான் போயிருக்கிறேன் பிரதிஷ்டைக்கு. நான் சில நேரம் சத்தம் போடுவேன் ஊழியரை, ஏய் எதுக்குடா இவ்வளோ பெருசாக 40 அடி கட்ட சொன்னால் 50 அடி கட்டியிருப்பாங்க. நான் பிரதிஷ்டைக்கு போயிருப்பேன். பிரதிஷ்டை பண்ணினா மக்கள் எல்லாரும் ஆடி பாடி துதிப்பாங்க, கண்ணீரோடு துதிப்பாங்க. கடைசியில் பாஸ்டர் உங்கள் வீடு எங்கே இருக்குன்னு கேட்பேன். நிறைய பாஸ்டர்ஸ் வீடு குடிசை. டேய் இதில் தான் வாழ்றியா? ஆமாம் சார். நீ இப்படிப்பட்ட வீட்டில் இருந்துட்டு ஆண்டவருக்கு ஆலயத்தை கட்டுறதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டே. அவன் சொல்லுவான், எனக்கு ஆண்டவர் தருவார், என் ஜனங்கள் ஆராதிப்பதற்கு இடம் இல்லை. 7.5 லட்சம் கிராமங்கள். இன்னைக்கு சாலம் ஊழியத்தில் 100 கிராம பஞ்சாயத்து பிரசிடென்ட் லெட்ரு பெர்மிஷன் தந்திருக்கிறாங்க. நிறைய பேர் கேட்பாங்க, எப்படி 20 ஆலயம் 4 மாதத்தில் பிரதிஷ்டை பண்ணீங்க, எவ்வளவு எதிர்ப்புகள். நான் ஒன்று சொல்லட்டுமா? 300 கிராம பஞ்சாயத்து பிரசிடென்ட் நம்ம ஷாலோம் பிலீவர்ஸ். அல்லேலூயா. எல்லா ஜனங்கள் எம்எல்ஏ எம்பிக்கள் எங்கள் ஆலயத்தில் வந்து ஓட்டு கேட்டு வாங்கி நம் ஆட்கள் போட்டால் தான் அவங்க எம்எல்ஏ எம்பி ஆக முடியும். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் திறந்த வாசலை வைத்திருக்கிறார். ஒரு ஆலயம் கட்டி கொடுக்க வேண்டும். ஆலயத்தின் மேல் வைத்த வாஞ்சை. ஆலயம் கட்டி கொடுக்கிறது மட்டுமல்ல, ஒருவேளை என்கிட்ட 4 லட்சம் ரூபாய் இல்லை பிரதர், ஒரு 1 லட்சம் ரூபாய். நிறைய பேர், நிறைய தாய்மார்கள் என்னை கூப்பிட்டு, ஒருத்தர் சேவிங்ஸ் சேர்த்து வச்ச பணத்தை என் கையில் கொடுத்தாரு. கண்களில் கண்ணீர் வந்தது. ஒரு ஆலயம் கட்ட முடியல, ஆனால் நீங்கள் கட்டுகிற 100 ஆலயத்திற்கு ஒரு காணிக்கையாய் வைத்துக் கொள்ளுங்கள் கொடுத்தாங்க. உங்களால் முடிந்த காணிக்கை, ஒரு வருஷத்துக்கு ஒரு ஆலயம் கட்டுறதுக்கு ஒரு 50,000 ரூபாய், ஒரு 10,000 ரூபாய் கொடுத்து பாருங்கள். தேவனுடைய ஆலயத்தின் மேல் வைத்த வாஞ்சை, அந்த வாஞ்சை நிமித்தமாய் தாவீது கொடுத்தார். 2வது, தேவனுடைய ஆலயம். உலகம் ஃபுல்லாக ஆண்டவர் ஆலயங்கள் கிராம கிராமமாக கட்டி வருகிறார். ஆனால் வெளிப்படுத்தல் விசேஷத்திலே வாசித்து பார்த்தால் அங்கு தேவாலயம் இல்லை. மணவாட்டியாகிய சபை ஆத்துமாக்களை தான் ஆண்டவர் கொண்டு போகிறார். அங்கு பார்க்கிறோம் திரளான ஜனங்கள், ஜாதிகள், பாஷைக்காரர், கோத்திரத்தார் எல்லாம் வர்றாங்க. எல்லாம் இரத்தத்தால் கழுவப்பட்டவர்கள். தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட வேண்டும். ஆலயம் என்றால் தேவனுடைய ராஜ்யம். இன்றைக்கு ஆத்துமாக்களை ஆதாயம் செய்யணும், ஆத்துமாக்களை ஆதாயம் செய்யணும். தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட வேண்டும், ஆத்துமாக்களை ஆதாயம் செய்ய வேண்டும். நம்ம எவ்வளவோ ஊழியம், சுவிசேஷ ஊழியம் செய்கிறீங்க. எத்தனை பேர் நம்மளை இன்வால்வ் பண்ணி வச்சிருக்கிறோம்? 30 வருட கிறிஸ்தவன், 40 வருட கிறிஸ்தவன், பரம்பரை கிறிஸ்தவன், எத்தனை குடும்பங்களுக்கு இயேசுவை பற்றி சொல்லியிருக்கிறோம். நான் ஆலயத்தின் மேல் உள்ள வாஞ்சை, தேவனுடைய ராஜ்யத்தின் மேல் வைத்த வாஞ்சை, இயேசு கிறிஸ்துவின் மேல் வைத்த அன்பின் நிமித்தமாக ஊழியம் செய்ய வேண்டும், அவருடைய ராஜ்யத்தை கட்ட வேண்டும், ஆலயத்தை கட்ட வேண்டும். கடைசியாக
1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது சாமுவேல் தைலக்கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கியிருந்தார். சாமுவேல் எழுந்து ராமாவுக்கு போய்விட்டான். சவுல் ஆண்டவர் ராஜாவாக ஏற்படுத்தினார். அவன் பெருமை கீழ்ப்படியாத நிமித்தம் துக்கத்தோடு ஆண்டவர் அவனை நீக்கினார். சாமுவேல் துக்கத்தோடு இருக்கிறான். ஏன்பா துக்கமா இருக்கிற? நீ தைல குப்பையை எடுத்துக்கொண்டு போ, பெத்லகேமிலே ஈசாய் வீட்டுக்கு போ, அங்கு நான் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம் இருக்கிறான். அங்கே வரிசையா 7 பேர் நிற்கிறாங்க. ஹைட்டா இருக்காரு. அபினதாப், எலியாப். சாமுவேலே கொஞ்சம் ஆடிட்டார். இவனா இருக்கும் அவனா இருக்கும். ஆண்டவர் அவெல்லாம் கிடையாதப்பா, இவ்வளவுதான் உன் பிள்ளைகளான்னு கேட்ட உடனே கடைசியில் ஒருத்தன் இருக்கிறான், அவன் ஆடு மேய்க்கிறதுக்கு தான் லாயக்கு. இங்க தாவீதை மறந்துட்டாங்க. தாவீது வரும் வரை சாப்பிடவில்லை. ஆனால் தாவீதை கொண்டு வருகிறார்கள். ஆண்டவர் சொன்னார், இவன் தான் நான் தெரிந்து கொண்ட பாத்திரம். தைல குப்பியை எடுத்து சாமுவேல் ஊற்றுகிறான். வேதம் சொல்லுகிறது, அவன் ஆவியினால் நிரப்பப்பட்டான். அந்த நாள் முதல் ஆவியானவர் தாவீதோடு கூட இருந்தான். கோலியாத் வந்தாலும் சரி, எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும் சரி, எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் சரி, தாவீதோடு கூட கர்த்தர் இருந்தார். அவன் ஆராதிக்கிற வீரனாக இருந்தான். சிறுச்சபையை கட்டுகிறவனாக இருந்தான். கர்த்தருக்கு பிரியமானவனாக இருந்தான். சேனைகளின் கர்த்தர் தாவீதோடு கூட இருந்தார். அவன் வர வர விருத்தி அடைந்தான். இந்த கூட்டத்தில் நம்மத்திலே இயேசு வந்திருக்கிறார். இங்கே இயேசு வந்திருக்கிறார். அவர் கையிலும் ஒரு தைல குப்பி இருக்கிறது. இன்றைக்கு உங்கள் மீது அந்த ஊற்றப் போகிறார். என் அபிஷேகத்தை நான் ஊற்றுகிறேன். நீ என்னுடைய ராஜ்யத்தை கட்ட வேண்டும். நீ எனக்காக ஆத்மாக்களை ஆதாயம் செய்ய வேண்டும். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, டிஜிஎஸ் தினகரன் ஐயா அவர்கள் 28 வருஷம் வங்கியிலே பணி புரிந்து கொண்டு லட்சக்கணக்கான மக்களை ஆண்டவரிடத்திலே நடத்தினார்கள். அருள்ராஜ் என்ற ஒரு சகோதரர் சென்னையில் டெலிஃபோன் டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்து கொண்டு அவங்க லட்சக்கணக்கான மக்களுக்கு அபிஷேகத்தில் நிறைய பேர் நடத்தியிருக்கிறாங்க. நாகர்கோவிலிலே அப்பாத்துறை அண்ணன், அவங்களும் பேங்க்கில் வேலை பார்த்து கொண்டு ஒரு பேங்க் தொழிலாளராக இருந்து கொண்டு அபிஷேகத்தை பெற்று இயேசு விடுவிக்கிறார் ஊழியத்தோடு இணைந்து லட்சங்களுக்கு தேசங்களிலே ஆசீர்வாதமாக இருந்தார்கள். இன்றைக்கு ஆண்டவர் உங்களில் பலரை அவர் அபிஷேகம் பண்ண விரும்புகிறார். அவருடைய வருகை சமீபம். அவருடைய வரங்களினால் நிரப்ப விரும்புகிறார். ஒருவேளை அபிஷேகத்தை பெற்று இழந்து போயிருக்கலாம், ஒருவேளை சோர்ந்து போயிருக்கலாம். இன்றைக்கு உங்கள் பாத்திரம் நிரம்பி வழிய போகிறது. உங்கள் பாத்திரம் நிரம்பி வழிய போகிறது. உங்கள் கரங்களை நீங்கள் மற்றவர்கள் மீது வைக்கும் பொழுது அவர்கள் சுகம் அடைவார்கள். நீங்கள் செபிக்கும் பொழுது தீர்க்க தரிசன அபிஷேகத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார். இங்க இருக்கிற நிறைய பேர் ஆண்டவரால் பயன்படுத்தப்பட வேண்டும் என்று வாஞ்சையோடு உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க. கர்த்தருடைய கரம் உங்கள் மீது நீட்டப்பட போகிறது. ஆண்டவருடைய வல்லமை இறங்க போகிறது. நீங்கள் பேசும் பொழுது உங்களுடைய பார்வையிலே ஒரு அபிஷேகம். நீங்கள் பார்க்கும் பொழுது பிசாசுகள் அலறி உடைந்து ஓடும். நீங்கள் பேசும்போது அபிஷேகம் இறங்கி வரும். நீங்கள் செபிக்கும் போது சுகம் அடைவார்கள். உங்களுக்குள்ள அந்த அபிஷேகத்தை ஆண்டவர் கொடுக்க விரும்புகிறார். என் அன்பு பெற்றோர்களே, ஈசாயின் வீட்டை தேடி வந்த அந்த சாமுவேல் போல இன்றைக்கு உங்கள் வீட்டிலே உங்கள் பிள்ளைகளை தேடி வந்திருக்கிறார். வேறெவர் யுவர் சில்ட்ரன், உங்கள் பிள்ளைகள் இருக்கிற இடத்திலே, வேலை செய்கிற இடத்திலே உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் அபிஷேகிக்க விரும்புகிறார். ஈசாயின் மகன் தாவீதை போல உங்கள் பிள்ளைகள் ஆலயங்களை கட்டுவார்கள். தேவனுடைய ராஜ்யத்திற்கென்று ஊழியம் செய்வார்கள். கர்த்தர் அப்படியாக ஆசீர்வதிக்க போகிறார். எல்லாரும் எழும்பி நிற்போம். அல்லேலூயா. தேவனுடைய பிரசன்னம் நம்மத்திலே கடந்து வந்திருக்கிறது. எல்லாரும் கண்களை மூடுவோம். க்ளோஸ் யுவர் ஐஸ். தகப்பனே, நீர் சொன்ன வார்த்தைகளை நான் பேசினேன். நீர் கொடுத்த வார்த்தைகளை நான் பேசினேன். அப்பிரஜமான ஊழியக்காரன், இப்பொழுதும் எங்கள் மத்தியிலே நீர் கடந்து வந்திருக்கிறேன். எல்லா கண்களை மூடுங்க. க்ளோஸ் யுவர் ஐஸ். இயேசு நம் பக்கத்தில் வந்திருக்கிறார். இந்த வளாகத்திலே உலாவிக் கொண்டிருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, நான் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தவன். நல்ல ஒரு கிறிஸ்தவ குடும்பம்.
ஆனால் நான் பிறந்து 40 நாளில் என் தாய் இறந்து விட்டார்கள். என்னுடைய சிற்றனை வளர்ப்பிலே நான் வளர்ந்தேன். ஒரு காலகட்டத்தில் என்னை வீட்டை விட்டு வெளியேற்றி விட்டார்கள். என் தகப்பன் ஏன் பிறந்தாய் என்று வெளியேற்றி விட்டார். என்னை நேசிப்பதற்கு யாருமே கிடையாது. கூலி வேலை செய்தேன், கட்டண வேலை செய்தேன், அங்கங்க படுத்து கிடப்பேன். கடைசியில இந்த உலகத்தில் ஏன் வாழ வேண்டும் என்று ஒரு பாட்டில் விஷத்தை எடுத்து குடித்தேன். உயிர் போகவில்லை, ஜீவன் மட்டும் இருந்தது. ஒரு நாள் ஒரு சின்ன சபையிலே, ஆவிக்குரிய சபையிலே பின்னாடி உட்கார்ந்து கொண்டிருந்தேன். கர்த்தருடைய வார்த்தை எனக்கு நேராக வந்தது. இந்த உலகத்தில் உள்ள எல்லா அன்பை விட தாய் அன்பு, தகப்பன் அன்பு, பிள்ளை அன்பு, சகோதர அன்பு, எல்லா அன்பும் குறைஞ்சு விடும், மறைந்து விடும். ஆனால் இயேசுவின் அன்பு மாறாதது என்று சொல்லும்போது கண்ணீரோடு இயேசுவே என்று சொன்னேன். சிலுவை காட்சி ஆண்டவர் காட்டினார். என் மீது அவருடைய ரத்தம் விழுந்தது, நான் சுகமானேன். அது மட்டுமல்ல, பிரசங்கம் செய்து கொண்டிருந்தவர், அந்த ஆலய ஆராதனை நடத்தி கொண்டிருந்தவர் திடீரென்று தேவதாஸ், யார் அந்த தேவதாஸ்? நான் நினைச்ச படிச்ச தேவதாச கூப்பிடுறாருன்னு. ஆனா 3வது முறை ஒரு பாத்திர கடையில 40 ரூபாய் சம்பளத்துக்கு வேலை பார்த்து கொண்டிருந்த என்னை ஆண்டவர் பெயர் சொல்லி அழைத்தார். என் மீது அபிஷேகம் இறங்கி வந்தது. ஆண்டவர் சொன்னார், உன்னை ஒரு ஜாதி மக்களுக்கு ஆசீர்வாதமாய் வைப்பேன், அப்போஸ்தலனாய் உன்னை மாற்றுவேன். திருடர்கள், கொள்ளைக்காரர்கள், மந்திரவாதிகள் ரட்சிக்கப்படுவாங்க, அரசியல்வாதிகள், அதிகாரிகள் ரட்சிக்கப்படுவாங்க. 45 வருஷத்துக்கு முன்பாக 20 வயதில் என்னை பெயர் சொல்லி அழைத்தார். அந்த நாளிலே என்னை அபிஷேகித்தார். அந்த அபிஷேகித்த தேவன் இன்னைக்கு உங்க மத்தியிலே வந்திருக்கிறார். எல்லாம் ஜீசஸ் கூப்பிடுவோமா? ஜீசஸ், ஜீசஸ், டச் எவரிபடி. ஒருவேளை ஒடுக்கப்பட்டு உடைக்கப்பட்டு தாவீதை போல மனம் உடைந்து, ஆண்டவரே ஏன் இந்த இழப்பு? நான் மனம் உடைந்து இருக்கிறேன், மனம் கசந்து இருக்கிறேன், இழப்புகள், கஷ்டங்கள். ஏன்? இயேசு வந்திருக்கிறார், உங்களை தொடுகிறார், உங்களை ஆறுதல் படுத்துகிறார், இழப்புகளை மத்தியிலே உங்களை பலப்படுத்துகிறார். தாவீது இழந்தவைகளை பெற்றுக்கொண்டான், யோபு இரட்டத்தனையாய் பெற்றுக்கொண்டான். உங்கள் மத்தியிலே இயேசு வந்திருக்கிறார். நீங்கள் வேலை பார்க்கிற இடத்திலே இயேசுவை உயர்த்துகிறபடியினாலே ஆண்டவர் உங்களை உயர்த்த போகிறார், உங்களை உயர்த்த போகிறார். உண்மையுள்ளவன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வான். ஆண்டவரே, என்னை நம்பி நீங்க கொடுத்த வேலை, எங்க குடும்பம், நான் உண்மையா இருப்பேன், தாவீதை போல உண்மையா இருப்பேன் சொல்லுவோமா? உங்களை ஒப்பு கொடுங்க, பாவங்களை அறிக்கை செய்யுங்க, குறைகளை அறிக்கை செய்யுங்க. நான் தாவீதை போல இயேசுவுக்கு ஏற்றவன், என் பிதாவுக்கு ஏற்றவன், என் இருதயத்திற்கு ஏற்றவன். இயேசு உங்களை குறித்து சாட்சி கொடுக்கும்படியாக உங்களை ஒப்பு கொடுங்க, உங்களை ஒப்பு கொடுங்க. எங்கள் முகவரி ஷேரிங் லவ் மிஷன், 5A 323, கால்டுவெல் காலனி 3வது தெரு, தூத்துக்குடி 8. தொடர்புக்கு 9345675468. ஷேரிங் லவ் மிஷன், 5A-323, கால்டுவெல் காலனி 3rd ஸ்ட்ரீட், தூத்துக்குடி 8. Phone 9345675468.